ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங்கோ எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேரிங்கோ டைட் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு ரோட்டில் ரன் பண்ணாதீங்க. நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் செக் பண்ணுங்கள். இந்த டாடா டிகாரு ஸ்டேரிங் டைட்டுன்னு சொல்லி நம்மள்ட்ட கஸ்டமர் கொண்டு வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி ஸ்டேரிங் டைட்டுன்னு சொல்லிட்டு அவர் கண்ட்ரோல் யூனிட் செட்டாக மாற்றிட்டார். மாற்றியும் அவருக்கு டைட்டாக இருக்குன்னு நம்மள்ட்ட கொண்டு வந்திருந்தார். நம்ம கழட்டி செக் பண்ணி பார்த்தோம்னா திருப்பி கண்ட்ரோல் யூனிட் ஷார்ட் ஆயிருச்சு. எதுக்கு ஷார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா கண்ட்ரோல் யூனிட் வயரிங்கை பூரா எலி கடிச்சு குதறி வச்சுருந்துச்சு. திருப்பி நம்ம ஸ்டேரிங் யூனிட்டை மாற்றணும்னா திருப்பி ஸ்டேரிங் யூனிட் போயிடும். அந்த ஸ்டேரிங் யூனிட் கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து அடியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் கம்ப்ளீட் வயரிங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு எலி கடிச்ச வயரிங்கை பூரா வயரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் யூனிட் புதுசு போடாமல் ஒரு யூஸ்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் யூனிட் வாங்கி மாற்றணும். ஏன்னா கஸ்டமர் ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டாரு. திருப்பி நம்ம அவருக்கு செலவு இழுத்துவிடக்கூடாதுன்ட்டு ஒரு யூஸ்டு வாங்கி போட்டுட்டு கம்ப்ளீட் வயரிங் பண்ணிவிட்டு அவருக்கு ப்ராப்பராக கேலிப்ரேஷன் பண்ணி அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். வண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த எலிகிட்டேருந்து தயவு செஞ்சு வண்டியை காப்பாற்றிக்கங்க. நம்ம சாப்பிட்டு போகிற ஸ்நாக்ஸை வச்சு தான் மோப்ப முடிச்சு வருது. வண்டியை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.